சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். பிரதி அக்குரணை சஹாப்தீன். செல்லத்தான் நினைக்கிறேன், துக்கத்தால் துடிக்கியே, மை முனிந்தும் உதவி இல்ல, உள்ளத்தா தவிக்கியே, செல்லத்தான் நினைக்கிறேன். என்னது நம்மட யூசுப் நானா எதையோ பறிகொடுத்த மாதிரி நிக்கிறாரு. போதா குறைச்சலுக்கு பாட்டு வேற. யூசுப் நானா அங்கால பாக்குறீங்க, இங்கால பாக்குறீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? தனியா தனியா பாடுறீங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒன்றுமில்ல சாஹிப், நானா பெரிய தொல்லையா போச்சு, பெரிய தொல்லையா போச்சு சாஹிப், நானா பெரிய தொல்லையா போச்சு. பெரிய தொல்லையா? அப்படின்னா ஒன்னும் நொலம்பு தொல்லையா ஈக்கணும், அதுவும் இல்லாட்டி எலி தொல்லை ஆயிக்கணும், இல்லாட்டி ஈ தொல்லை ஆயிக்கணும் இல்லையா? நான் என்ன சொல்ல வாரண்டா, நீங்க ஒண்ணுமே சொல்லவானோ, கவலைய விடுங்க. அதுக்கும் ஒரிஜினல் சாமா என்கிட்ட இருக்கு. நொலம்புக்கு காஞ்ச துளசியிலைய கையால கசக்கி கசக்கிங்க, நொலம்பு கிட்ட வராது. சும்மா நொலம்பு கோயிலுக்கு செலவழிக்க வேணும் நீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி சரி, எலி தொல்லைக்கும் மருந்துக்கு பாசனம் கீசனம் எதுவும் வேணும். நான் ஒரு சாமான் தாரேன், பெரிய வெங்காயத்துக்குள்ள வச்சு பாருங்க, குடும்பத்தோட காலியாய் போயிடும். ஒண்ணு சொன்னா நீங்க வைத்தியம் பாக்குறீங்க, நான் சொல்ற வேற தொல்லை. யூசுப் நானா சொல்றீங்க? எனக்கு என்ன ஒண்ணுமே விளங்குதில்லை இல்லையா? உங்களுக்கு தெரியும் தானே, கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி மலைநாட்டுல பெரிய ஒரு மண் சரிவு ஏற்பட்டுச்சு. ஒரு கிராமமே அப்படி மண்ணுக்குள்ள. அதால பாதிக்கப்பட்ட எங்கட இந்த மைம்புண்ட சொந்தக்கார குடும்பத்துக்கு வீட்டுக்கு பின்னாலே இந்த காணியில வைக்க வச்சோம். இப்ப என்ன நடந்துச்சு? மைமூண்ட சொந்தக்கார மனுஷன் அவருக்கு தெரிஞ்சவங்களே எங்க குடியாமத்த இப்ப 8 பேரு 80 பேரு இருக்காங்க. இப்ப அந்த அட்ரஸ்ல இந்த அட்ரஸ் இல்லாத பட்டாளத்தால பெரிய தொல்லை ஆயிக்கு எங்களுக்கு. வந்தான் வருத்தானு வாய் கூசாம பேசவான யூசுப் நானா கேட்கிறேனுக்கே மன வருத்தமா ஆயிக்கு. அவங்களோட காதுல விழுந்தா எப்படிக்கும்? எல்லாம் பூமி விழுங்க எங்களை நம்பி வந்தவங்க. அது சரி, இப்ப அவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு ஒன்றும் இல்ல, சும்மா கம்மி இருக்கிறாங்க. ஆனா அவங்களால எங்களுக்கு தான் பெரிய கஷ்டமும் நஷ்டமும் ஆயிடுச்சு. இப்ப என்னதான் நடந்துட்டது அதை சொல்லுங்களேன் சுப்னானா. எங்கட தோட்டத்துல தங்க வந்த அந்த மைமூண்ட சொந்தக்கார குடும்பம் இப்ப 5-6 பேர்த்து பேய்த்து, கொஞ்சம் பேர் ஆடு மாடு வளர்க்குறாங்க, கொஞ்சம் பேர் கோழி வளர்க்குறாங்க. சும்மா சும்மா ஜோடிக்கிற விட்டு போட்டு விஷயத்தை சொல்லுங்க. எங்கட மைமூன் அரிசிய புடைச்சி கீழே வச்சுட்டு என்ன சரி எடுக்க கொல்ல பக்கமா போய்க்கியா. வந்து பார்த்தா என்ன என்ன வலிக்கு விழுந்துட்டாவா? உங்களோட நாக்குக்கு சுழுக்கு வரும். அப்படி ஒண்ணு நடக்கல. அவங்கட அந்த ஆடுகள் வந்து முழு அரிசியும் காலி பண்ணிட்டு போயிட்டு. அரிசி விக்கிற விலைக்கு என்ன அநியாயம், என்ன அநியாயம் இது? சும்மா இல்ல, 4 கிலோ ரோஸ் பச்சரிசி மகள் ஆசையோடு அனுப்பின அரிசி நேற்று தான் இந்த மூட்டையை பிரிச்சது. பாத்தீங்களா? இதை நான் கைவிட போறேன் சொல்லிட்டேனோ, நான் இதை கைவிட போறேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப ஆடு மாடு வளர்க்குறதுண்டா ஒரு முறைக்கு இப்படி அவுத்து போட்டா வளர்க்குறது. அதுகளுக்கு ஒழுங்கா தின்ன கொடுக்க தெரியாட்டி ஒன்று வித்து போடுவோம், இல்லாட்டி அறுத்து போடுவோம், இல்லாட்டி விரட்டி போடணும். அது ஆன பசிக்கு எங்க வீட்டு அரிசி பானியா பாடி. இப்பவே நான் ஜிஎஸ் கிட்ட போயிட்டு முறைப்பாடு செய்ய போறோம். அவரு கண்ணக்கு எடுக்காட்டி கெல்லிம்ம போலீஸுக்கு தான் போனோம். அவசரப்படுவானோ எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு முறைப்பாடு செஞ்சா பரவாயில்ல. அவங்க தாரு மண் சரிவால எல்லாத்தையும் இழந்து வெந்து நொந்து இங்க வந்தவங்க, உங்களோட மைமூண்ட சொந்தக்காரங்க. நீங்க என்ன சாஹிப் நான் சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்ல. உங்களுக்கு யூசுப் நானா என்னதான் விளப்பம் உங்களுக்கு இதுல? மத்தவங்க கிட்ட கை நீட்டாம சுயமா உழைக்கிறாங்க, ஆடு மாட்டை வளர்க்குறாங்க.
அந்த ஆடுகள் போய்த்து அரிசியை சாப்பிட்டா ஆட்டுக்கு எதிரா கோட்டுக்கு தான் போகணுமா? நீங்க சாஹிப்னா நீங்க நீங்க என்ன சொல்ல வாரீங்க சரியா சொல்லுங்களேன். அவசரப்படாம கேளுங்கோ. ஆடு செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு எதிரா நடவடிக்கை எடுக்கிறது சரியா? இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கீசவான யூசுப்னானா? நீங்க எப்பவும் இப்படித்தான். நான் எதை சொன்னாலும் குறுக்கு மாறுக்கா பேசுவீங்க. என்னை விட இந்த அட்ரஸ்ல இல்லாதவங்க அவங்களுக்கு பெரியசா போயிட்டாங்க உங்களுக்கு. ஆனா பரவாயில்ல. அட்ரஸ் இல்லாதவங்களா? நீங்க முந்தி நுவரலியா போன இவங்க கிட்ட அட்ரஸ் தேடி போய்த்து 4-5 நாள் ஜொலியா தங்கிட்டு வந்தது நினைவில்லையா உங்களுக்கு? அது வந்து பழைய கதையா. இங்க வந்து கொட்டில் அடிச்சு வாழ்ந்தாலும் தங்கட முயற்சியால தலை தூக்கி நிக்கிறாங்க. இவங்கட தன்னம்பிக்கைய பாராட்டாம நீங்க என்ன 4 கிலோ அரிசிக்கு முறப்பாடு செய்ய போறேன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இவங்கள ஆதரிக்கணும் யூசுப்னானா. மனச புண்படுத்துறது சரியில்லை. இப்படிப்பட்டவங்கட தலையில தடவி கொடுக்கணும் நீங்க என்று நியாயமாக சொல்லியிருக்காங்க. தலைய தடவுறது எப்படி போனாலும் தலைய தூக்கிடாம தொந்தரவு கொடுக்கறது நல்லா இல்லை யூசுப்னானா. பெரிய படிச்சு கிழிச்ச பட்டதாரி மாதிரி என்ன அழகா பேசுறீங்க. சும்மாவா பட்டி தெரிச்ச பணங்காயானே. ஆனாலும் நீதி என்று நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க மறக்கவும் படாது. நீதி நியாயமா என்ன சொல்றீங்க? எங்கட ஊர்ல இருக்கிறவங்கிட்ட பொருளாதார கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிச்சம் எதுக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன். இந்த புரோக்கர் வேலையால கிடைக்கிற சொச்சத்தை வச்சுக்கொண்டு தான் நான் சமாளிச்சு கொண்டு போறேன். இது தெரிஞ்ச விஷயம் தானே. எனக்கிட்ட பட்ட கடன் கூட 5 வருஷமா அடங்கி நிக்குது. சரி சொல்லுங்க. இல்ல 2 பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுத்தும் நிம்மதி இல்லை. 2 மருவான்களும் ஓமான்ல இருந்து வந்த பிறகு ஹோல்மான் மாதிரி தெரியானவர். நோ ஜாப். அது சரி. அதுக்கும் இதுக்கும் எதுக்கு தோரணம் கட்டுறீங்க? நீங்க காரணத்தோட தான் கட்டுறேன். உங்களோட காணியில குடியேறின குடும்பம் உண்டு 5-6 ஆயிட்டுது. ஊருக்குள்ள இப்ப 50-60 குடும்பம் ஈக்குது. சும்மா ஈக்கிறாங்களா? சம்பாதிச்சு கொட்டுறாங்க. பழைய இரும்பு துண்டில இருந்து வீசுற அந்த புஸ்தக கட்டிலையும் பணத்தை புரட்டுறாங்க. வயிறு பத்தி எரியுது. சும்மா காக்கா மாதிரி கரணை வேணும் யூசுப்னானா. நானா அவங்கதான் காக்கா மாதிரி வெட்டு செவகோட சம்பாதிக்க பறக்குறாங்க. எங்கட பொடியம்மாட கையில இந்த கோழி வியாபாரம், முட்டை வியாபாரம் இப்ப அவங்களோட கைப்பற்றிட்டானுவல். அதான் நெசம்தான். எங்கடவங்க சுபகம் இல்லாம படுக்க கொள்ள வியாபாரம் உருப்படுமா? அவங்க எங்களுக்கு ஆக்களுக்கு ஒன்றுமே இல்லாம உடுப்போட வந்தவங்க ஊருக்குள்ள காணி வீடுன்னு நிறைய வாங்கி போட்டுட்டாங்க. சென்ன விலைக்கு வாங்குறதால காணி பூமி எல்லாம் விலை கிடுக்கிடுக்குன்னு ஏறிடுச்சு. நல்லா கேட்டுங்க. நல்லா கேட்டுங்க. அவங்க வெறும் சொப்பிங் பேக்கோட வந்த நேரம் அவங்கள பார்க்க கேட்க யாரும் இருக்கல. ஊர்ல இருக்கிற இயக்கங்களும் உதவாட்டா நடுத்தருள் தான் நிக்கணும். அதுவும் நிஜம்தான். அவங்களோட நிலைமையில நாங்க இருந்தா உடைஞ்சி நொறுங்கி போயிருப்போம். ஆனா அவங்க மூலதனமாக்கு உயர்ந்து நிக்கிறாங்க. அவங்கள பத்தி பெருமைப்படணும் இல்லையா நீங்க? எங்கிட்ட ஊர்ல இருக்கிறவங்க போத்தல் வியாபாரம், இரும்பு சேர்க்கிற அந்த வியாபாரம் இதெல்லாம் இழிவா நினைக்கிறாங்க. ஆனா இவங்க எந்த வேலையும் கூச்ச நாச்சம் எல்லாம் செய்யறாங்க. அதானே. அப்படிப்பட்டவங்களை பாராட்ட வேண்டிய நீங்க எதுக்கு கருப்பு கொடி கட்டுறீங்க, வீதி மறியல் போட்டுறீங்க? அதை சொல்லுங்க நீங்க. எங்கிட்ட ஊருக்குள்ள மூக்க நுழைச்சி இப்ப ஊரையே விலைக்கு வாங்குறாங்க. கண் முன்னாலே கிசுகிசுன்னு ஏறினா மனசு பொசுங்காம இருக்குமா சாஹிப்னானா? யூசுப்னானா சும்மா பொறாம படாங்க யூசுப்னானா. எல்லாத்தையும் விழுந்து கிடந்து அவங்கள மனுஷர் கைவிட்டாலும் அல்லாஹ் கைவிடல. அதோட ஒரு விஷயம், இப்படி இங்க வந்து குடியேறன்னு எல்லாருக்குமே நிம்மதியா இருக்காங்கன்னு நினைச்சு காய்க்கிறீங்க நீங்க. அதுல என்ன சந்தேகம்? அரசாங்க நிவாரணம் கிடைக்குது, வேற உதவியெல்லாம் கிடைக்குது, கஷ்டமாவது நஷ்டமாவது. இப்படியெல்லாம் இழந்து வந்த 7-8 பேர் இங்க ஒரு முதலாளி வேலைக்கு வச்சிருக்காரு. கசைக்கு புளிஞ்சு வேலை எடுக்கிறாரு. புச்சி சம்பளத்தை கூட பிச்சு தான் கொடுக்கிறாரு. என்கிட்ட கிராம சேவை மாத்தியா சொன்னாரு. தெரியுமா உங்களுக்கு? உங்ககிட்டே சொல்லிட்டாரா? இனி ஊர் முழுக்க பெற அடிச்ச மாதிரிதான். இந்த ஓட்டவாய் கிராம சேவகர் வேற தாதாரு கிட்ட சொன்னாலும் சரியா மான மறுவாது எல்லாம் போகுது. நீங்க எதுக்கு பதட்டப்படுறீங்க?
யூசுப்னா நீங்க பதற தேவையில்லை எதுக்கு? அந்த முதலாளி வேற யாரும் இல்ல, என் மைமூன் தம்பி தான், ராஜா தம்பி தான். விஷயம் கிராமசேகர் வரையில போ காரணம் நான் சொல்றேன். சொல்லுங்க. அன்னைக்கு மைமும் வீட்டுல இல்ல, தம்பில வீட்டுக்கு போயிருந்தா. அவ தேடிக்கொண்டு நானும் போனேன். அங்க ஒரே சத்தமா இருந்துச்சு. மைமூண்ட காணியில குடிக்கிற அவட சொந்தக்காரர் காதர் காக்காவும் அங்க இருந்தாரு. இங்க பாருங்க காதர் காக்கா, தூரத்தை சொந்தமேன்னு 30 பர்ச்சஸ் காணியை தங்குறதுக்கு தந்தோம். இப்ப காணியை விலைக்கு கேட்டா எப்படி? இதுல எனக்கு மட்டும் இல்ல, தம்பிக்கும் பங்கு இருக்குது. நியாயமான கணக்கு தந்தா தான் தருவேன். அப்படி செல்லவானம் தாத்தா, நான் உங்களோட தம்பியோட பேசிட்டேன். என் கணக்குக்கு அவர் ஓகே, நீங்க தான் இழுக்கிறீங்க. அவர் சொன்னாருன்னு சொல்லி எனக்கு தரையிலாது. அந்த காணியில எனக்கு அரைவாசி இருக்கு. எனக்கு ஏண்ட அரைவாசி தேவை. ஏண்ட அரைவாசி எனக்கு தந்தாதான் நான் சைன் பண்ணுவேன். எங்களை சொந்தமாக இருந்து கொண்டு இப்படி பேசுறது சரியில்லை தாத்தா. இந்த காணியில் குடிபதியாகி 7 வருஷம் ஆகிக்குது. காணி எங்களுக்கு தர்றதுதான் நியாயம். அதுதான் நான் சொல்றேன் தாத்தா. என்ன சத்தம், என்ன குழப்பம் மைமூன்? எங்கட பங்கு காணியில் தங்க இடம் கொடுத்தா தானே. இப்ப தொங்க வராங்க. காணிய குறைஞ்ச விலைக்கு தரட்டான். உதவி செஞ்சா இப்படியா பதறி கொண்டு வாரது? தாத்தா தாத்தா, நீங்க காணியை தார நேரம் வெறும் காடு பத்தின காணியை தான் தந்தீங்க. அதை துப்புரவு பண்ணி கொட்டில் அடிச்சோன்னாங்க. அதுதான் இந்த 7 வருஷமும் மொத்த காசு கூலி எடுக்கலையே நாங்க. கூலி எடுக்காட்டிலும் உங்களோட வீட்டு வேலை, தோட்ட வேலை, தேங்காய் பிக்கிறது, தேங்காய் பிறக்கிறது எல்லாம் தாரி செஞ்ச எங்களோட குடும்பம் தானே செஞ்ச. சரி 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 சரி. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க நீங்க? எங்களோட பிள்ளைங்க எல்லாரும் இப்ப நல்ல நிலைமையில இருக்காங்க யூசுப் நானா. பொம்பளை பிள்ளைங்க 3 பேரையும் வீடு கட்டு கொடுக்கணும். அதனால நீங்க அந்த காணியை கேட்குற நியாயமான விலையை பார்த்து தாங்களே. இந்த பாருங்க, தாரி என்ன சென்னாலும் நானே இந்த காணியை தரமாட்டேன். இப்ப இந்த சைட் காணி நல்ல விலைக்கு போகுது. இங்க பாருங்க காக்கா, சும்மா அடிமட்ட விலைக்கு நான் தரமாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் சொந்த பந்தத்தை மனசுல வச்சு நடக்க பாருங்கோ. நாங்க முந்தி எப்படி இருந்தேன்ட்டு உங்களுக்கு தெரியும். 7 வருஷமா நாங்க இருக்கிற செய்தி கிராம சேவருக்கு தெரியும். சரி சரி, நான் வாரேன். இதுதான் சாஹிப் நானா நடந்துச்சு. அடடா, அப்படியா? எங்கட காணியில காதர் காக்காட குடும்பம் 7 வருஷமா இருக்கிறது கிராம சேவருக்கு தெரியும். அவரும் நியாயத்தோட பக்கம்தான் இருப்பாரு. அவங்களோட காணிக்கு முந்தி ஆட்கள் சொல்றது எப்படி? தபக்க பொக்குன என்றுதான். மழை பெஞ்சா குளம் தபக்க பக்கு பக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கும். இவங்க துப்புரவு பண்ணி மண் நிறைச்சி பெருமதி ஆகிட்டாங்க. அவங்களுக்கே விக்கிறதான் சரியா படுது. ஆனா எங்கிட்ட இந்த மைமுனா தெரியும் தானே, லேசில லூசாகிற சாமானா கல்லு கல்லு கருங்கல்லு. அப்படி செல்லவானா, இந்த கல்லுக்குள்ளேயும் கசிவி கண்டி சொல்லி நினைச்சுக்கோங்க. எங்களை நம்பி வந்தவங்களை நாங்க ஆதரிக்கணும். இந்தாங்க, இதை பிடிங்க. என்ன மைமுனி? அந்த காணியிட ஒப்பின ஏண்ட பங்க சும்மாவே நான் எழுதி தாரேன். மைமூன், உங்களுக்கு எப்பவுமே தங்கமான மனசு தான். மைமூனுக்கு தங்க மனசு, கரையுது கல்லு மனசு, என்றைக்கும் இந்த மனசு. நீங்க வாழணும் 100 வயசு, வாழணும் 100 வயசு. எல்லாம் இழந்தவங்களை அன்போட நடத்துற வீடு தான் முஸ்லிமானவங்கள சிறந்த வீடுன்னு நியாயமாக சொல்லியிருக்காங்க. இனி உங்களோட வீடு இந்த ஏரியாவிலே மின்னி நிற்கும். அப்ப யூசுப்னா, நீங்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனாங்க மதீனாக்கு. மதீனாக்கு போறதோட மக்கா வாசிகள் போனாங்க, முஹாஜிரீன்கள். அப்ப போனவங்கள முஹாஜிரீன்கள் சொல்லுவாங்க, அன்சாரிங்கள். எவ்வளவு ஆதரிச்சாங்க தெரியுமா? தண்ட சொத்துல கொடுத்தாங்க அரைவாசி, அதே நேரத்துல தன்னை வியாபாரத்தை எடுத்து கொடுத்தாங்க. மொத்தமா அவங்க இந்த வந்த முஹாஜிர்களை கவனிச்சாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க 2 பேரையும் சொர்க்கவாசிகள் சிறந்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க. சரியா சொன்னீங்க சாஹிப் நானா.
அப்ப நான் பெரிதோர் இந்த நல்ல நாளை பார்த்து மாஸ்டரையும் காணலே. நானும் வாரேன், நேராக மாஸ்டர் கிட்ட போய்த்து ஐடியா கேட்போம், அவர் செல்ற மாதிரி செய்வோம். வாங்க போவோம், நீங்கள் வாங்க. நல்ல விஷயம், அவர் தான் சரியான ஆள். நாங்க போ அவர்கிட்ட. சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம், கலாபூஷணம் நொய்ரஹிம் ஷாஹித், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். பிரதி அக்குரணை சஹாப்தீன். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான்.